கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. இன்றைய வார்த்தை யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சர்வத்தையும் செய்ய வல்லமுள்ள தேவன் இன்றைக்கு தேவன் உங்களோட பேசுகிற காரியம் என்னென்னா, நான் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமுள்ள தேவன். நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அது இந்த நாளில் உங்களுக்கு தடைப்படாது. விசுவாசிக்கிறோம், ஆமேன்னு சொல்லுங்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே தேவனுடைய பிரசன்னம் உங்கள் மேல் இறங்குகிறது. ஆண்டவர் எல்லா தடைகளையும் என் தேவன் நீக்கி போடுகிறார். அவர் இன்றைக்கு உங்கள் தடைகளை உடை தெரியும்படியாக கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. பல நாளாக இருக்கிற பிரச்சனை, பல வருஷங்களாக இருக்கிற பிரச்சனையை இந்த நாளில் ஒரே நிமிஷத்தில் அவை எல்லாவற்றும் அகன்று போக செய்ய என் தேவனால் முடியும். நீங்கள் விசுவாசிக்கணும். என் தேவன் என்னுடைய தடையெல்லாம் உடைக்க அவரால் முடியும். எனக்கு முன்பாக அவர் கடந்து போகிறார். முன்னே போய் இருக்கிற எல்லா கோணலானவைகள் செவ்வையானவைகளை எல்லாவற்றையும் மாற்றி உங்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணி அந்த பாதையில் கர்த்தர் கொண்டு போவார். விசுவாசிக்கிறோம், ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த நாளில் நீங்கள் செய்ய நினைச்சதை ஆண்டவர் செய்ய முடியாது கொடுப்பார். ஏனென்றால் அவர் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி செய்ய நினச்சிட்டாரு. உன்னை உயர்த்த நினச்சிட்டாரு, உன்னை ஆசீர்வதிக்க நினச்சிட்டாரு. உனக்கு இருக்கிற எல்லா போராட்டத்தையும் இன்றைய தினத்தில் விலக்கி போட ஆண்டவர் நினைத்தபடியினாலே இன்றைய தினம் ஆசீர்வாதத்தின் நாளாக மாற்ற போகிறார். அதனால் அவர் சகலத்தையும் செய்ய வல்லமுள்ள தேவன். அவரை இந்த நாளில் துதிங்க, சோத்தரிங்க. அவர் செய்ய நினைத்தது உங்கள் வாழ்க்கையில் தடைப்படாது. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.